தாயே போற்றி
சைலன்ஸ் சைலன்ஸ் பேசாதீங்கடா பேசாதீங்கடா. ஆட்டம் பார்க்க வந்திருக்கோம் அனைவருக்கும் வணக்கம். அமைதியாக இருந்துட்டாயே எங்கள் கதையில் வணக்கம். எனக்கோ வேலை வெட்டி இல்லை. வேலை இல்லாம வேலை தேடிக்கின்னு வந்தேன். எங்க வந்த கம்னரா ஊன்னத கலவை வந்த கலவை வந்து ஒரு டீ கடையில் வேலை கேட்டேன். ஒரு வாட்டி தான் சொல்லுவேன். டீ கடையில் வேலை கேட்டு ஐயா இதுக்கு முன்னே கண்ணாடி கிளாஸில் டீ போட்டு கொடுத்துருந்தோம். கண்ணாடி கிளாஸ் கழுத்துக்கு ஆள் இருந்தது. ஆள் இல்லைன்னா சேர்த்துருந்தோம். ஈசி ஊந்துறா அது பிளாஸ்டிக் கிளாஸ் அதில் கொடுக்குறத குடிக்கிறாங்க. கீழே போட்டு போடுறாங்க. இங்கே ஒன்றும் வேலை கிடையாது. ஐயா பலான ஊர் அங்கே போனால் குரு பூஜை நடக்குது. இங்கே வந்து பார்த்தா லைட்டு வண்ண விளக்கு எல்லாம் எரியுது. பல கூட்டங்கள் உக்காந்துங்கிற கூட்டம் பூரா கிட்ட உக்காந்தா ஜனத்தொகை நிறைய தெரியும். அங்கே 50 பேருக்கு மேலே அங்குக்குது. 25 பேருக்கு மேலே இங்குக்குது. எங்கெங்க கூட்டமாகுது. இருந்தாலும் யாரை வேலை கேட்பது என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அதோ யாரோ வருவது போல் தெரிகின்றது. அன்னவர் கேட்டால் வேலையை கொடுப்பார். வேலையை செய்வோம். பிறகு யார் என்ன என்பது தெரிவிப்போம். சன்னசமுத்திரம் இன்னும் நகர பொதுமக்கள் அனைவருக்கும் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஊராட்சி ஒன்றியம் புதுப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த ஆனந்த முருக நாடக கட்டைக்கூத்து குழுவுக்கு அனைவரும் ஒருங்கிணை எழுந்தளி முதலிலே எங்கள் நன்றி கலந்த விளக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள். இருந்தாலும் எழுத்தறிவித்தவன் இறைவன், மாதா பிதா குரு இவை மூன்றும் சேர்ந்ததுதான் தெய்வம். தெய்வத்தை கண்ணால் காண முடியாது. அன்னையும் தந்தையும்
நமக்கு கல்வியும் ஊட்டுவித்தவர்கள். இப்படி இவர்கள் 3 பேரும் தான் நமக்கு தெய்வமாக கண்ணுக்கு தெரிந்தாலும் இந்த நாடக துறையிலே இப்பொழுது எவ்வளோ விஞ்ஞானங்கள் வளர்ந்திருக்கு, எவ்வளோ படிப்பு இருக்கு. ஆனால் அந்த காலகட்டத்திலே ஒரு எளிய குடும்பத்திலே பிறந்து இலக்கண சொற்களால் காவியங்களை தொகுத்து வழங்கி பல மக்கள் படைக்க வித்திட்டவர். பேரும் புகழுக்கும் அவர் இருந்தாலும் அவரால் பேரும் புகழும் பெற்றவர்கள் இருக்கின்றார்கள். அப்படி சென்ன சமுத்திரம் நன்னகத்தைச் சேர்ந்த இன்னும் குமாரசாமி உபாத்தியார் அவர்கள் அன்னாருக்கு நினைவு நாளை முன்னிட்டு இருந்தாலும் இன்றைய தினத்திலே எங்களை கொண்டு வந்து நாடகத்தை வைத்திருக்கின்றார்கள். வைத்திருக்கக்கூடிய நாடகமோ கிரேதா யுகத்திலே ஒரு பகுதியாக வழங்கப்பட்ட இரண்டிய விலாசம் அல்லது பக்த பிரகலாதா என்று சொல்லக்கூடிய நாடகத்தை நடத்த முன் வந்திருக்கின்றோம். இருந்தாலும் எங்கள் நாடகத்திற்கு விகடகவி குறைவாக இருக்கிறார், எதிர்பார்க்கலாம். போட்டு ஒன்னா வீந்து எழுந்துவார். அதுதான் பால் மாறாத மெதுவா ஓடியா பார்த்தால் விகடன் போல் தோன்றுகின்றார். ஆமாமையா. இருந்தாலும் நமக்கு நாடக துறைக்கு வித்திட்ட ஆசா இன்னும் கலவை குமாரசாமி. ஆமாமையா, பேர் போனவர் கலவை குமாரசாமி என்றால் தமிழ்நாட்டிலே இலக்கண சொற்களால் பாடல்களை தொகுத்து வழங்கியவர். எவ்வளவு விஞ்ஞானம் இருக்குது, நமக்கு எல்லாம் தெரியலாம். தெரிஞ்சாலும் நம்மளால முடியாதுங்க ஐயா. அதுக்கு கடவுளுக்கு சமம் கடவுள். அப்படி அண்ணா அவர் நினைவு நாளுக்கு இந்த தினத்தில் நாடகத்தை வைத்திருக்கின்றோம். ஏமகோட பட்டினத்தை அழக்கூடிய இருளேஸ்வர மகாராஜன் மந்திரி மார்கள் படைசூட உலக நாடே வரப்போகின்றார். அது ஆத்தத்தை நீக்கி ஜாத்தத்தோட கால் பண்ணி விடும்.
என்னத்தா
யாவையும் ஒரே குடையில் ஒரு குடை நிகழில் நின்று ஏமகுட பட்டினத்தை வழிபாடு செய்யக்கூடிய ஏமகுட பட்டினத்தை பரிபாலித்து வரக்கூடிய மகாராஜா அவர் வருகின்ற நேரத்திலே 32 மேளவாத்தியம் வக்காலை எக்காலை வெக்கினிகாலை குபேரவினை வெப்பம் குடுத்து ராஜதப்பட்டை அப்படி சொல்லப்பட்ட 32 மேளவாத்தியம் ராம் தாம் என்று முழங்கத்தக்கதானே மகாராஜா மந்திரிமார்கள் கூட சூழ நான்கு பாத்து வா தனியா பொறுக்கி உனக்கு என்ன கண்ணு சூத்துல எழுதி வச்சுக்கிறான் எனக்கு நெத்தில மண்டையில வச்சுக்கிறான் மிச்ச பேருக்குலாம் இல்ல நான் என்ன வேலை செஞ்சுக்கிறேன் கொஞ்சம் ஓய்வு போது விட்டா ரொம்ப தெனவட்டில் இருக்கிறான் பாலு ஓ வெடி வச்சுங்க பார்த்து வரத்தேனியா நான் விட்ட வெடியா கொடுத்து வெடிக்காது போச்சு என்னவா படப்பட விட்டு ஒண்ணு கூட வெடிக்கல ஆமா ஐயா ஏன் நீ விட்டு பானை ஒண்ணு கூட வெடிக்கல ஏன்னு கேளு ஐயா நான் பானகாரன் மட்டும் இல்ல ஜோசிக்காரனும் கூட ஜோசி பாப்பா ஐயா எங்க ஊர்ல ஒரு பிரசவம் ஆகுதுன்னு வச்சுக்க ஒரு பேச்சுக்கு சொல்றேன் குழந்தை பிறகுது அந்த குழந்தை பிறகுற நேரம் என் வீட்டான் தான் வருவாங்க குழந்தை பிறந்த உடனே அடையே பேர் வச்சு பாக்க ஐயா இந்த குழந்தை பிறந்த நேரம் இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் நீங்க பஞ்சாங்கத்தை எடுத்து வந்து என் குழந்தை மூஞ்சி பார்த்து சொல்லுங்க ஐயா அப்படின்னு பஞ்சாங்கம் எடுத்துக்குவேன் 4 பானம் மேல போய் வைக்குது அந்த பட்டாசு எடுத்துக்குவேன் பட்டாசு எடுத்து அக்காலத்தில் வச்சுக்கணும் உங்க தங்கச்சியில் வச்சுக்கணும் அட அக்கத்தில் வச்சுக்கிட்டு வருவோம் ஐயா குழந்தை வந்து முகத்தை பார்ப்பேன் பார்த்துட்டு ஆமா 4 நாள் குறிச்சி சொல்லிடுவேன் வெளியே வந்து 4 குறிச்சி சொல்லிடுவேன் 4ங்க ஐயா குழந்தை பிறந்த 4 இப்படி இருக்குதுப்பா எதிர்க்கு குறிச்சி பார்த்து சொல்லிடுவேன் வெளியே வந்து 4 பானம் ஏத்துக்கின்னு வந்து பாரு இங்க 4 பானத்து வெளியே வந்து விடுவேன் போய் வச்சதுன்னா அந்த குழந்தை நீடோ காலமா வாழும் சிறு சிறப்பா வாழும் ஒரு வேலை நீ விட்ட பானை வெடிக்கலப்பா வெடிக்கலன்னா போய் செஞ்சு மஞ்சள் துணியில போட்டு மச்சி ஏற்றுமே போட்டுருவோம் இப்ப நீ விட்ட பானை வெடிக்கலையே வெடிக்கலன்னா வந்து இருக்கு போய் வெடியும் யாரு சபையில் வந்திருக்கக்கூடிய நபர்கள் சொல்லுங்க இன்னார் என்ற விளக்கம் ஐயா ஒரு கால் விக்கம் விபரமா சொல்லுங்க புடிச்சது புடிச்சு புடியாக இருப்பாருங்க
போற்றே அதோ பறக்குது பார் அந்த கண்ணி ஊத்து மேலே அதோ பறக்குது பார் அந்த கண்ணி ஊத்து மேலே இந்த புரிலேடி ஒரு பீடி வந்து தாடி இந்த புரிலேடி ஒரு பீடி வந்து தாடி நீ நானு கூடி ஒரு டம்மடிப்போம் வாடி நீ நானு கூடி ஒரு டம்மடிப்போம் வாடி இந்த புரிலேடி நீ நானு கூடி டம்மடிப்போம் வாடி மயில யாரு மயிறு மயில் யாரியா என்னடா நானவா பேச்சு பேராகல யாரு பீடி குடித்துக்கு போறா நம்ம ரெண்டு பேரும் தானே சாப்பிட்டு வந்த உடனே எப்பா அங்க போய் பிடிச்சிட்டு யாரு சபையில வர்றது இன்னார் இன்னார் என்ற விளக்கம் தெரியாம அக்கட விக்கடமாக வாவத்தை விடலாமா போயிங்க ஏய் வாஜிபிடி காட்டின யாரு மொந்த பூ மிளகா இருந்தாலும் சபையில வந்திருக்கக்கூடிய பேர்வி இன்னார் இன்னார் என்ற விளக்கம் விவரம் சொன்னா அந்த பகிரந்தார்கள் அண்டபடி ஈரேழு புவனங்கள் புவனம் அஷ்ட பர்வதங்கள் பருவதம் இவை அனைத்தையும் ஒரு குடை நீளிலே இருங்க இருங்க ஒரு குடை நிழலில் ஒரு குடை நீளிலே ஆட்சி செய்யக்கூடியவன் சோழிங்காபுரி பட்டினம் சோழிங்காபுரம் அல்லது ஏமாகுட பட்டினம் அந்த பானாவரம் பக்கத்தில் இருக்குது சோழிங்கபுரம் அதானா அந்த சோழிகர் அல்ல ஏமாகுட பட்டினம் ஓ ஏமகூட பட்டினம் ஏமாகுட பட்டினத்தை ஆட்சி செய்யக்கூடியவன் காலே இந்த தச்சாக்கின்னு சொன்னா புத்தங்க புத்தம் அதெல்லாம் பார்க்க கூடாது நீ சேத்தம் விடுவாய் யாரு இருங்க ஐயா வை போட்டாருங்க என்ன சொல்லிட்டு போவோம் அதெல்லாம் கேட்காதீங்க நாக்க நீட்டுறா இருந்தாலும் மேலேயே ஒண்ணு கொடுப்பேன் உடம்பு அருகில் இருக்கக்கூடியவர்கள் யாரு இவங்க கேட்டு தெரிஞ்சுக்க பார்க்கலாம் ஐயா யாருன்னு தான் கேட்டேன் அதே அதே என்னடா வந்திருக்கக்கூடிய பேர்விழியை பார்த்தால் தெரியவில்லையா எப்படி தெரிகின்றது உப்பு மூட்டை மாரி இருக்குது யாரு அங்க பேசுங்கிறாங்க ஏமாகுட பட்டினத்தை சீரும் சிறப்போடு ஆட்சி செய்யக்கூடிய இரண்யேஸ்வர மகாராஜர் அவருக்கு அருகாமையே அவர்களிடத்திலே 500,000 கோடி மந்திரிமார்கள் அந்த 500,000 கோடி மந்திரிமார்களிலே அடியேன் தலை சிறந்தவன் என்னுடைய நாமஜெயமோ குரு பூஜை நடத்தினாங்க ஐயா அவர்களுக்கு ஆமா சாம்பார் சோறா போட்டாங்க கறி சோறு தானே போட்டாங்க சாம்பார் சோறுண்டான்ற சாப்பாட பச்சாடா சொன்னாடே வாங்கிட்டு பையா வாயில விரல் விடு அந்த 500,000 கோடி மந்திரிகளிலே ஈட்டி இப்படி போர்க்களத்திலே எதிரிகளை நேருக்கு நேர் நின்று முதல் அடி அடிக்கும் வல்லமை பெற்றவன் சமபலம் படைத்தவன் ஆமாம் என்னுடைய தம்பி ஒருவன் இருக்கின்றான் அவனை அவர் கேக்குறான் நீ வார மயிறு யாரு மயிறு அட வார மயிறு நம்ம என்ன பட்ஜெட்ல 5,000 நடுப்புற கோடு போட்டுக்கிட்டு நீ யாருன்னு தானே கேட்டேன் யாரா அடங்கா யாரியா என்னடா நானவா என்னங்க ஐயா ஐயா மூடு வாய் மூடு வாய் ஏய் வாங்கடா
அரை அடி மிச்சமாவே இருக்குது. யாருன்னா உனக்கு கேட்டாங்களா? யாருன்னு கேட்டாங்களா? ஜாட்டி வாயில இல்ல. யார் உனக்கு கேட்டாங்களா? ஜாட்டி வாயில இல்ல. தெல்ல கட்சி. ஏய் ஏமா கூட பண்ணி ஆண்டவரை கூடிய இரண்யேஸ்வர மகாராஜா. இரண்யேஸ்வர மகாராஜாவுக்கு மகாராஜா அருகாமையில் இருக்கக்கூடியவர் அன்னுராயக்குடி மந்திரிமார்களா? மந்திரிமார்களிலே நல்லமா சிறந்த சிங்கமுகசூரன். அப்படி இருக்க கைத்தோடு தலைவரும் அனைவரும் அப்படி என்றால் 14 உலகம் 14 உலகம் மேலே 7 உலகம் மேலே 7 கீழே 7 உலகம் கீழே 7 எங்கடா வந்து கை உனக்கு மேலே காட்டினா மூணு கீழே காட்டினா எங்கடா வந்து கை விரல் இப்படி போ சைடுல வருது விரல் கீழ் நோக்கி இருக்கணும். ஓ இப்படி போணும். ஆமா அப்படி இருக்க மேலே 7 உலகம் 7 உலகம் பூலோகம் பூலோகம் சோதலோகம் தபாலோகம் தனலோகம் மகா உலகம் சத்தியலோகம் அத்திலோகம் இப்படி சொல்லக்கூடிய மேலே 7 உலகம் மேலே மேலே 7 ஏய் அதலே அதல இதலே இதலே சுதலே சுதலே ஏய் யாருடா சொன்னது சொல்லுமா கீரி புள்ள. ஏய் ஏய் பேச்சா இருக்கணும். கீரி புள்ளடா அது கிளி புள்ளடா. அட அந்த புள்ள என்னடா சொன்ன நீ? நீங்க தானே சொன்னீங்க. சொன்னேன் சொன்னேன். ஏதோ ஒன்னு விடுங்க. சுதலே சுதல நிராதலே நிராதல பகாதலே மகாதல பாரிதாலே பாரிதால பாதாளம் பாதாளம் இப்படி சொல்லக்கூடிய பட்டே கீழே 7 உலகம் கீழே ஏய் இந்த கீழே 14 உலகத்தில் இருக்கக்கூடிய யார் 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 சூரர் சூரர் 33 கோடி தேவர்கள் தேவர்கள் 41000 ரிஷி கூட்டம் கிண்ணர் கிண்ணர் கிம்புருடர் கிம்புருடர் தித்யா வித்யாதரர் வித்யாதரர் அஷ்டதிக்கு பாலகர்கள் அச்சதி பாலகர் இப்படி அவற்றமான பேர்களும் அவர்களும் யார வணங்குறாங்க? உங்களைத்தான். எப்படி எப்படிங்க? கடவுளே கை தொழுது பகவான் என்னை போற்று. யாரா 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 இருங்க இருங்க உங்களுக்கு கூட ஆம்பளைக்கு வேற கோவம் வருது. ஏய் கோட்டா பின்னாடி வந்து பார்த்து தெரியும். கொட்டா பின்னால போத்துக்கே வெயில் கிடையாது. ஏய் சுத்திட்டு தான் போனோம். மகாராஜா என்ன சொன்னாரு? ஏய் அன்னவரே அவங்க ஒரு அவரே தெய்வம் கும்பிடுறாங்க. ஆமா என்னை போல் காவல்காரர்கள் என்ன தெய்வம் கும்பிடுறாங்க. எப்படிடா எப்படியா என்ன எப்படியா? ஏய் கால் அப்படி இருக்க இந்த பூ உலகிலே உலகம் ஏய் பகலிலே வெளிச்சம் தரக்கூடியது யார்? சூரிய பகவான். யார் யார் ஏய் யார் பகவான்? யாருகிட்ட வாங்கி தோன்ற பையன் நீ? உங்களாட்ட தான் வாங்கி தோண்ட பையன் நான் தான். வாஜிபடி கட்டின பையனும் நான் தான். வந்த 8 ஒரே ஓட்டம். ஏய் கவர் அப்படி இந்த பூ உலகிற்கு உலக வெளிச்சம் தரக்கூடியவர் சூரியன். சூரியன். ஏய் அவங்க தேவருங்க. அண்ணனுடைய வெளிச்சமானது நான் அணிந்திருக்க கூடிய என்னுடைய மணிமுடியின் வெளிச்சத்திற்கு அதுக்கு நிகராகுமா? எப்படி எப்படி எப்படியா? நான் அணிந்திருக்கக்கூடிய மணிமுடியானது மணிமுடியானது எப்படி இருக்குது? நீங்க பல அண்ணனுடைய வெளிச்சத்திற்கு இடராகாது. ஏய், ஆகாது. மாணிக்கம் மாணிக்கம் வைடூரியம் சோமவங்கம் பவளத்தினால் செய்யப்பட்டு 9 நவரத்ன கற்கள் என்னுடைய மணிமுடியானது பலபலா பலபலான்னு ஏய் ஏய் பல பல பலபலன்னு பல பல மெத்தன் காது கேக்குது காது. நான் இங்க சொல்றது உனக்கு கேட்கல. மூஞ்சி தான் அது மாரி இருக்குது. பலபலனா சொன்னா பின்ன சரி விடுங்க.
அப்படி இருந்தாலும் என்னுடைய மணிமுடிக்கு அண்ணனுடைய வெளிச்சமானது நிகர் கிடையாது, நிகர் கிடையாது. மேலும் எப்படி இருக்கின்றேன்? எப்படிங்க? மகாராஜா எதுக்கு போறாரு? களிக்கும் களிக்கும் காசில கீரைக்கும் காசில கீரைக்கும் பங்களா வாத்துக்கும் பங்களா வாத்தாடா வறுவச்சி சோத்துக்கும் கடைசியா ஒண்ணு சொன்னீங்க ஒரு புட்டி சாராயத்துக்கும் சொன்னாரு. அவரை பார்த்தா அப்படியாடா தெரியுது? மந்திரியா என்னடா சொல்ற? நீதான் சொன்னீங்க களிக்கும். அததாங்க நானும் சொன்னேன். காட்சி பார் அளிக்கும். அததான் நானும் சொன்னேன். களிக்கும் காய்ச்சலுக்கு இருக்கு. களிப்பு என்றால் சந்தோஷம். காட்சி பாருக்கும் திதிமங்கைக்கும் பிறந்தவங்க சொல்றாரு. பிறந்தவரும் தான் கறிக்கு உன் புத்தி போகாது ஒண்ணு விட்ட. நான் என்னங்க பண்ணது? நான் என்னமோ நல்லவனா தாங்க அந்த மாடு அங்க வந்து ஒண்ணு அந்த கவல் ஐயனே. களிப்பு என்றால் மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம். என்னுடைய சந்தையின் சந்தோஷத்திற்கு ஏற்ப நான் சபையில் வருகின்றேன். இருந்தாலும் நான் அணிந்திருக்கக்கூடிய ஆவாரங்கள் பல பல என்று இருக்கின்றதுங்களா ஐயா? குறை என்பது முறையிட்டு பார்த்தால் என்னுடைய தோளில் இருக்கக்கூடிய புஜா கீர்த்திகள் எப்படி இருக்குதுங்க? காதில் இருக்கக்கூடிய உண்டலங்கள் எப்படின்றது? பல 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 என்னுடைய வயதானது வயது சிறிய பருவத்தில் இருக்கும். சிறிய பருவம் என்றால் எத்தனை வயது? 7 வயதாக இருக்கும் பொழுது 7 வயது இருக்கும் பொழுது என்னுடைய பாட்டனாராக விளங்கப்பட்டு படைக்கும் தொழிலை செய்யக்கூடியவர் பிரம்மதேவர் இடத்திலே மாந்திரீக சாலைக்கு சென்று பாட்டனாரை எதிர்நோக்கி அரிய பெரிய தவறுகளை செய்து பல வரத்தினை பெற்று வரத்தை பெற்று அப்படி இருக்க 14 உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி போட்டுகிறார்கள்? எப்படி எல்லாம் போட்டுகின்றார்கள்?
ஓடி வாடா குண்டேலுக்கா இந்த குண்டுக்குள்ள குண்டேலுக்கா ஓடி வாடா குண்டேலுக்கா இந்த குண்டுக்குள்ள குண்டேலுக்கா ஓடி வாடா குண்டேலுக்கா இந்த பாவனுக்குள்ள குண்டேலுக்கா ஓடி வாடா குண்டேலுக்கா இந்த பாவனுக்குள்ள குண்டேலுக்கா ஓடி வாடா குண்டேலுக்கா இந்த பாவனுக்குள்ள குண்டேலுக்கா அரிய பெரிய தவங்களை செய்து பட்டினத்தை சிறப்பாக ஆட்சி செய்கின்றேன். இருந்தாலும் என்னுடைய பக்கபலமா இருக்கக்கூடியவர் பக்கபலம் என்னுடைய மந்திரிமார்கள் ஒருத்தர 2 பேரா 500,000 கோடி கோடியா? ஆமா 500,000 கோடி மந்திரிமார்கள் புடை சூழ என்னுடைய சபைக்கு எப்படி வருகின்றன? எப்படிங்க? எப்படி தெரிவிக்கின்றேன். அரிய பெரியோர்கள் அமைந்திருக்கக்கூடிய சபை தெய்வீக சபைக்கு ஒப்பானது. சபையை போற்றி செய்து 4 பேர் உட்கார்ந்திருந்தாலும் சபை தான், 4000 பேர் உட்கார்ந்திருந்தாலும் சபை தான். சபையை போற்றி செய்து பின்னாக வேண்டிய காரியத்தை அகட்டும் ஐயனே, அகட்டும் ஐயனே.
அறவாரங்கள் செய்து ஆண்டம் எல்லாம் கை கொண்டே பகவானும் நானும் ஆயே தீர்த்தரும் எனது செய்யோர் இருவடி கமலம் போற்றி மூசிக வாகனரே மூசிக வாகனரே முகனார் தன் மகனே சபையில் வந்து என் வினைகளை தீரும் ஐயா மலையில் மேவோ தேவனே தேவர் கோனே மாசில்லா மணியே உந்தன் மலர்பாதம் போற்றி போற்றி மன்மத பற்றி மாதா புனிதவே திவ்யா போதா இன்று உணவனிதானே கத்திருள கைலை வாசா மந்திரி அரசே சபையை போற்றி செய்தோம் அல்லவா? இருந்தாலும் தாங்கள் இருவரும் அரசவையில் சென்று தக்க வேதனை எடுத்துக் கொள்ளுங்கள். அப்படியே சமயம் வருகின்ற போது அழைக்கின்றேன்.
மகாராஜா கூப்பிடுறேன். நன்றி நன்றி அரசு. காப்பி வேவுது அப்ப சுத்தி தின்னு. ஏய் நீ எங்க போற? அவங்களுக்கு போக சொன்னீங்களா? பாரா காவல் என்னுடைய நாமதேயம். மந்திரிமாரும் காவல் தான், நானும் காவல் தான். அவங்க மட்டும் பால் சொல்லிட்டு என்ன மட்டும் நிக்க. ஏய் மந்திரிமார்கள் என் அருகாமையில் இருக்கக்கூடிய அவங்க வேற ஆளு. நீ எங்க நிக்கிற பையன்? கேட்ல இங்கே நிக்கணும். என்ன ஏய் என்னுடைய நாமதேயம் தெரிந்து கொண்டாய். ஆமா பையா. என்னுடைய குலம் நான் பிறந்த வரலாறு இதை பற்றி தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு தெரிவிக்கின்றேன். எனக்கு தெரிஞ்ச கோலம்லாம் எனக்கு தெரியும். என்ன கோலம் ஐயா? ராஜகுலம், கண்ணசாமி குளம், கருவத்தித்து குளம், தாயாரம்மா குளம். என்னுடைய பிறப்பு அப்படின்னு சொல்ல தமிழ்ல சொன்னாதான் தெரியும். குளம் குளம்னா என்னமே தெரியும். குளம் தெரிவிக்கின்றேன். செவி சூழ்ந்து கேட்பாய். அகத்தம் பொருளமாகி முளைத்தழும் பெரியமாகிய தாளவை விளங்கும் நாவி தாமரை மலர் சீலமா மகரிஷி பெற்ற சேவனாயிருக்க மேலே காலம் மூன்று முழந்த காவல் ஐயா எப்படி என்றால் எப்படியா? ஏய் ஸ்ரீமன் நமோ நாராயணமூர்த்தியின் நாபி கமலத்தின் வழியாக தானியே பிரம்மதேவர் பிறந்தார். பிரம்மதேவர் நாபி கமலம் என்றால் தொப்புளுங்க. தொப்புள் நாபி கமலத்தின் வழியாக பிரம்மதேவர் பிறந்தார். பிரம்மதேவருக்கு மாமகரிஷி பிறந்தார். மாமகரிஷி. ஏய் மாமகரிஷிக்கு என்னுடைய தந்தையாக விளக்கப்பட்ட நீங்க தானங்க சொன்னீங்க காசிபர் ரிஷி. காசிபர் ரிஷியா? மெதுவா சொன்னா தானே நீங்க டப் டப்னு சொல்றீங்களா? மண்டில காவல் என்னுடைய தந்தையின் நாமதேயம் காசிபர் ரிஷி. காசிபர் ரிஷி. ஏய் தந்தையின் பெயரோ தெரிந்து கொண்டாய். ஆமாம் ஐயா. என்னுடைய தாய் இங்க வந்து சாபத்தாங்க சொல்லாம அந்த வார்த்தை அப்படி இல்லைங்க. சின்ன தகராறு தான். எதுக்கு? சின்ன இல்ல ஒரு பேச்சுக்கு சொல்றேங்க. சின்ன தகராறு இருந்தா கூட பேச்சு வார்த்தையில அது முடிவாகாது. நீ என்ன பத்தி ஒரு புடிப்பா எட்ட நின்று சொல்றப்பையா ஒரு புடிப்புங்க. ஒரு புடிப்பு அப்படி இருக்கு. என்னுடைய தாயின் பெயர் தெரியுமா உனக்கு? அதைத்தான் கேக்குறேன். விதி அமர்ந்த மாதர் மதியம் மதிய நானுதல் வரையும் வேட்டை நானுதல் மாறும் அந்த மறுவிழி சுரப கோதை வசையா வள சூட சேடு மாடியே கருவிழி திமி கண்டாரை காசிபர் வளர்ந்து காரியே காவல் ஐயா திருவிதி என்று சொல்லக்கூடிய யாரு? யாருங்க? தட்சக பிரம்மா. தட்சக பிரம்மா. தட்சக பிரம்மா என்கின்ற பட்டம் யார் யாருக்கு? பிரம்மதேவ பிரம்மா என்கின்ற பட்டம்
படைக்கும் தொழிலை செய்யக்கூடியவர்களுக்கு பிரம்மா என்கின்ற பட்டம். அப்படி தட்சக பிரம்மாவுக்கு 1 லட்சம் பிள்ளைகள். லட்சம் பிள்ளைங்களா? ஆமா. 51 பெண் குழந்தைகள். லட்சம் ஆண் பிள்ளைகள், 51 பெண் பிள்ளை. லட்ச குழந்தைகளும் தவ வலிமையின் காரணமாக 3ஆம் பதவி அடைந்தார்கள். 3ஆம் பதவி எல்லாம் செத்து போச்சுங்க. தவத்தின் மகிமையினால செத்து போச்சுங்க. ஆமாம்.